பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மலைப்பகுதி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதுல்ல. இது அமெரிக்காவில் 50 மாநிலம் இருக்கிறது. அதில் வாஷிங்டன் என்பது ஒரு மாநிலம். வாஷிங்டன் டிசி என்பது வேறு. அது தலைநகருக்கு பேர் வாஷிங்டன் டிசி, டிஸ்ட்ரிக்ட் கொலம்பியான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு ஸ்டேட், இது ஒரு தனி மாநிலம். பெரிய பெரிய பிரபலமான கம்பெனிகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. தலைமையிடமே இங்கே தான் இருக்குது. அதாவது மைக்ரோசாஃப்ட் சொல்கிறாங்கல்ல, அது அமேசான், அப்புறம் கூகுள், அப்புறம் விமானத்தைகளில் போயிங் விமானம் செய்கிற இடம் இங்கே தான் இருக்குது. நான் போய் பார்த்தேன், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய விமானம்லாம் அங்கே செய்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டேட் இது. ரொம்ப செழிப்பான ஒரு ஸ்டேட் இது. இந்த வாஷிங்டன் ஆப்பிள் அப்படின்னு உலக பிரசித்தி பெற்றது. அது இங்கே விளைஞ்சு வருகிறாரு. நிறைய செழிப்பான ஒரு மாநிலம் இந்த வாஷிங்டன் மாநிலம். அதில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி தான் இருக்குது. வாஷிங்டன் இந்த மாநிலத்தில் உயரமான மலைப்பகுதி. இந்த மவுண்டனுடைய பெயர் ரெய்னியர் என்பது. 14,411 அடி உயரம் உள்ளது. எப்பொழுதுமே இந்த பனி மலை மேலே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பனி, உறைந்த பனி. இது மாத்திரம் இந்த மலையை பார்த்தா குளிர்ந்து பனி கட்டியா அழகா இருக்குல்ல. உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? எரிமலை. அது எந்த நேரத்தில் வெடிச்சு வந்ததுன்னா நெருப்பு வரும். அது மேலதான் இந்த பனி கட்டி உறைந்து இருக்கிறது. பார்க்க ரொம்ப அமைதியா இருக்குல்ல. உள்ளுக்குள்ள நெருப்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடம் இது. சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஏசாயா 35 1 வசனத்துல, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரமான வறண்டு போன வாழ்க்கை செழிக்கும். சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை வனாந்தர மாதிரி ஆகி போச்சுது, அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, வறண்டு போச்சு, இனிமே என் வாழ்க்கையில ஒரு செழிப்போ ஒரு மலர்ச்சியோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி சிலர் வேதனையோடு சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன். நீங்க அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கீங்க. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு தப்ப நடந்து போச்சு, என்னடா இப்படி அமைஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போனது, வறண்டு போனது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. வனாந்தரமான இந்த வாழ்க்கையை செழிக்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். காய்ந்து போனது, இனி வறண்டு போனது, நம்பிக்கை அற்று போன ஒரு நிலத்தை செழிப்பான நிலமாக அதை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். உங்க வாழ்க்கையை தேவன் அப்படி செய்ய முடியும். வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளை நல்லா வச்சிருப்பார், அவங்களே விரும்பி கேட்குறாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்த பிறகுதான் தெரியுது அவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்கு. என் கூட ஒரு நாள் கூட வாழவே இல்லை, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்தேன். 3 வருஷம் 4 வருஷம் பொறுமையா கர்த்தர் என்னைக்காவது மாற்றுவார்னு பார்த்தா ஒண்ணுமே ஆகலை. அவரு நான் அந்த பொண்ணோட தான் வாழ போற வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டாரு. நான் தனியா இந்த தேசத்துல ஒரு நல்ல வாழ்க்கை வாழலான்னு என் வாழ்க்கையை வறண்டு போச்சு, வனாந்தரம் ஆயிட்டேன்னு, அவ்வளவுதான். ரொம்ப மனசு வந்து போய் சொன்னார்கள். அப்போ இல்லை, வனாந்தரமான வாழ்க்கையை செழிக்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு, அவ்வளவுதான் என்பதாக. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. அவரால் அதை தர முடியும்னா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே கஷ்டம். ஏன்னா ஒரு பாதிப்பு வந்துட்டுல, ஒரு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சு வறண்டு போன வனாந்தரத்தை பார்த்ததுனால இன்னும் அவ்வளவுதான் சொல்லி. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, இல்லை உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, அதுவும் செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவங்கள தைரியப்படுத்தி அனுப்பினேன். அதே மாதிரி கர்த்தர் பாருங்க, அங்க இந்த சூழ்நிலை புரிந்து கொண்ட ஒரு நல்ல குடும்பத்தார் வந்து இந்த மகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொந்த மருமகளா ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய வாழ்க்கையில செழிப்பு, அவங்க குழந்தைகளோட நல்ல கணவரோட மகிழ்ச்சியாய் வாழுகிற வாழ்க்கையை பார்க்க முடிந்தது. வறண்டு போன நிலைமை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க, தேவன் வாழ வச்சிருக்கார்ல. உங்க வாழ்க்கையில குடும்பம், வியாபாரம், ஊழியம், உடைய வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு,
இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். அதை வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய வனாந்தரமான வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பான ஒரு வாழ்க்கையாக மாற்ற நீர் வல்லவர். அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகிறேன், பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.